வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். டிரம்பின் காசா அமைதி திட்டம் குறித்து எகிப்தில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் ஹமாஸிடமிருந்து ஆயுதங்களை அகற்றுவது சாத்தியமா? அது சாத்தியம் என்றால் அதை எப்படி செய்வது என்று பல விமர்சனங்கள் வெளியாகின்றன. காரணம், டிரம்பின் திட்டங்களில் ஒன்று ஹமாஸிடமிருந்து ஆயுதங்களை அகற்றுவது. அது நடக்கக்கூடிய காரியமா? டிரம்பின் திட்டம் வெற்றி பெற்று அவரது லட்சியமான நோபல் பரிசை பெற்றுக் கொடுக்குமா என்பதை விட்டுவிட்டு சில சம்பவங்களை பார்க்கலாம். ஆயுதமேந்திய ஒரு இயக்கத்திலிருந்து ஆயுதங்களை அகற்றுவது குறித்து வரலாறு நமக்கு என்ன சொல்ல முடியும் என்பதை பின்னோக்கி பார்த்து பரிசீலிப்பது மதிப்புக்குரியது. காரணம், காசா போரை முடிவுக்கு கொண்டு வர ஹமாஸை நிராயுதபாணி ஆக்குவது முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றாக இருக்கும். இது போன்ற ஒரு நடவடிக்கை முன்பு வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளதா? சில நாடுகளை பார்க்கலாம். முதலாவது லெபனான். அங்கு இன்னமும் வெற்றி பெறவில்லை. ஹெஸ்போல்லாவிடமிருந்து ஆயுதங்களை அகற்ற லெபனானின் தற்போதைய முயற்சி வெற்றி பெறவில்லை என்பதை காணலாம். ஈரானிய ஆதரவு ஷியா குழுவான ஹெஸ்போல்லா தெற்கு லெபனானை பல தசாப்தங்களாக தனது பிடியில் வைத்திருந்தது. இஸ்ரேல் மீதான பாலஸ்தீன விடுதலை இயக்கம் PLOவின் தாக்குதல்களை நிறுத்துவதை நோக்கமாக கொண்டு இஸ்ரேலிய படையெடுப்பு நடத்தப்பட்டது. இஸ்ரேலிய படையெடுப்பை எதிர்கொள்ள உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் ஹெஸ்போல்லா. முதலாவது லெபனான் போரிலிருந்து அதன் வேர்கள் செல்கின்றன. 2006ஆம் ஆண்டு இரண்டாவது லெபனான் போருக்கு பின்னர் ஹெஸ்போல்லா லெபனானின் சில பகுதிகளில் பலவீனமான லெபனான் அரசாங்கத்தை மாற்றியது. லெபனானின் கல்வி, சுகாதாரம், ஊடகம் மற்றும் பலவற்றை கட்டுப்படுத்தியது. லெபனானில் ஆச்சரியமான காட்சி என்னவென்றால், லெபனான் அரசாங்கத்தின் ஆயுதப்படை LAF-ஐ விட அங்கு தீவிரவாத இயக்கமாக பல நாடுகளால் குறிப்பிடப்பட்ட ஹெஸ்புல்லா வலிமையானவர்களாக காணப்பட்டது. 2004 மற்றும் 2006ஆம் ஆண்டின் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்கள் லெபனான் அரசு சாராத அமைப்பை நிராயுதபாணியாக்க வேண்டும் என்று கூறினாலும் லெபனான் நாட்டுக்குள் இருந்து ஹெஸ்புல்லாவின் செல்வாக்கை குறைப்பதற்கு உண்மையான வழி அங்கு இருக்கவில்லை. செப்டம்பர் 2024 இஸ்ரேல் ஒரு நடவடிக்கையை தொடங்கியது. ஹெஸ்போல்லா உறுப்பினர்கள், அதன் உயர் அதிகாரிகள் மற்றும் ஹெஸ்போல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை கொன்றது. நஸ்ரல்லாவின் மரணம் ஹெஸ்போல்லாவுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அது இஸ்ரேலிய நடவடிக்கையின் முடிவு அல்ல. சில நாட்களுக்கு பின்னர் இஸ்ரேலிய படைகள் தெற்கு லெபனானுக்குள் நுழைந்தன. படையெடுப்பை தடுக்க சக்தியற்ற பலவீனமான ஹெஸ்போல்லாவை அடித்து வீழ்த்தி கொண்டு இஸ்ரேலிய படைகள் விரைவாக வடக்கு நோக்கி நகர்ந்தன. நவம்பர் 2024 இறுதிக்குள் அமெரிக்கா மற்றும் பிரான்சின் மத்தியஸ்தத்தில் ஒரு போர் நிறுத்தம் ஒப்புக்கொள்ளப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் ஹெஸ்போல்லாவின் ஆயுதங்களை அகற்றுவது அதன் விதிமுறைகளில் ஒன்று. லெபனான் அரசாங்கம் அதிகாரத்தை மீண்டும் பெற முயன்று பல தசாப்தங்களாக நாட்டை கட்டுப்படுத்திய ஹெஸ்போல்லாவின் ஆயுதம் அகற்றும் ஒப்பந்தத்தையும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டது. இருப்பினும் ஹெஸ்போல்லா நிராயுதபாணியாக்கத்தை வெளிப்படையாக நிராகரித்து லெபனானில் அதன் ஆயுதங்களையும் இருப்பையும் வைத்திருப்பதாக உறுதியளித்துள்ளது. லெபனானில் ஷியா மதப்பிரிவு மக்களிடமிருந்து அதன் வலுவான ஆதரவு லெபனான் அரசாங்கத்திற்கு ஹெஸ்போல்லாவை முழுமையாக அகற்றுவதை கடினமாக்கும். வடக்கு அயர்லாந்து ஒரு வெற்றி. அதனால் லெபனானில் ஆயுதம் அகற்றல் இன்று வரை வேலை செய்யவில்லை. அடுத்த உதாரணம் வடக்கு அயர்லாந்து. அங்கு ஆயுதம் அகற்றல் வெற்றி பெற்றது. லெபனானில் இருந்த அதே நிலைமை இல்லாவிட்டாலும் ஐரிஸ் இயக்கம், IRA மற்றும் பிற தேசியவாத சக்திகளிடமிருந்து வெற்றிகரமான ஆயுதம் அகற்றல், ஹமாஸின் எதிர்கால ஆயுதம் அகற்றல் மற்றும் அதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய பயனுள்ள நுண்ணறிவை வழங்கக்கூடும். 1998ஆம் ஆண்டின் புனித வெள்ளி ஒப்பந்தம் GFA என்பது பிரிட்டிஷ் மற்றும் ஐரிஸ் இடையேயான ஒரு ஒப்பந்தம். இது வடக்கு அயர்லாந்தின் பெரும்பாலானவர்களால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தம் வடக்கு அயர்லாந்தில் என்ன நடக்க வேண்டும் என்பது குறித்து இரு கருத்துக்களின் சட்டபூர்வமான தன்மையினை அங்கீகரித்தது. அங்கு தேசியவாதம் என்பது வடக்கு அயர்லாந்து குடியரசின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை. அதற்கு எதிராக தொழிற்சங்கவாதம் என்பது வடக்கு அயர்லாந்து பிரிட்டனின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை. புனித வெள்ளி ஒப்பந்தம் GFA இந்த இரண்டையும் ஏற்றுக்கொண்டது. இந்த நோக்கத்திற்காக மட்டுமே அமைக்கப்பட்ட ஒரு சுயாதீன ஆணையத்தால் IRA இயக்கம் அதன் ஆயுதங்களை கீழே வைத்தது மற்றும் செப்டம்பர் 2005க்குள் அதன் ஆயுத களஞ்சியத்தை அளித்தது. 2009 அயர்லாந்தின் மற்ற தேசியவாத படைகளும் ஆயுதங்களை கீழே வைத்தன. 2023 பிரிட்டிஷ் அரசாங்கம் வடக்கு அயர்லாந்து பிரச்சினைக்கு மரபு மற்றும் நல்லிணக்கம் என்ற சட்டத்தை நிறைவேற்றியது. இது பிரச்சனைகள் தொடர்பான நடத்தையை வழக்கு தொடுப்பதில் இருந்து விலக்கு அளித்து நல்லிணக்கம் மற்றும் தகவல் மீட்புக்கான சுயாதீன ஆணையத்தை அமைத்தது. வடக்கு அயர்லாந்தில் கலாச்சார மோதல்கள் இன்னமும் நிலவினாலும் வன்முறை மற்றும் இரத்த களரி பிரச்சனைகள் இப்போது கிடையாது. அனைத்து தீவிரவாத அமைப்புகளும் நிராயுதபாணியாகிவிட்டன. பிரிட்டனுடன் அதிகாரப்பூர்வ சமரசம் ஏற்பட்டுள்ளது. இது ஆயுதம் அகற்றலின் குறிப்பிடத்தக்க வெற்றி. மற்றொரு உதாரணம் பிலிப்பீன்ஸ். அங்கு ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட வெற்றி பெறப்பட்டுள்ளது. இந்த மூன்றையும் பார்க்கலாம். அதாவது பட தோல்வி, வெற்றி மற்றும் அரைகுறை வெற்றி. 2015ஆம் ஆண்டில் மோரோ இஸ்லாமிய விடுதலை முன்னணி MILF-இன் ஆயுதம் அகற்றல் பிலிப்பீன்ஸ் தொடங்கியது. MILF என்பது அரசாங்கத்திலிருந்து பிரிந்து
மிண்டானாவோவில் உள்ள மோரோ மக்களின் தன்னாட்சி பகுதியினை கோரும் மோரோ தேசிய விடுதலை முன்னணியிலிருந்து பிரிந்து ஒரு இஸ்லாமிய ஆயுத குழு 1974 தொடக்கம் 2014 வரை செயற்பட்ட MILF தாக்குதல்கள் மற்றும் படுகொலைகளை செய்து அரசாங்கம் அதன் பொதுமக்கள் மற்றும் எந்த ஆதரவாளர்களுக்கும் எதிராக ஜிஹாத்தை அறிவித்தது. அவர்கள் அல் காய்தாவுடன் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்படவில்லை என்றாலும் லிபிய ராணுவ அதிகாரி மொயமர் கடாஃபி MILF மற்றும் அவர்களின் நோக்கத்தில் பெரிய ஆதரவாளராக இருந்தார். 1987 ஆண்டு MNLF அரை சுயாட்சிக்கான ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொண்டாலும் MILF மறுத்து அவர்களின் கிளர்ச்சி நடவடிக்கைகளை தொடர்ந்தது. 1997 ஆண்டு மணிலாவில் அரசாங்கத்திற்கும் MILF-க்கும் இடையே ஒரு போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது. இது 2000 ஆண்டில் பிலிப்பீன்ஸ் ராணுவத்தால் ரத்து செய்யப்பட்டது. 2005 ஆண்டில் புதுப்பிக்கப்பட்ட சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் MILF அரசாங்க படைகளை தாக்கி போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை முறியடித்தது. 2011 ஆண்டில் பிலிப்பீன்ஸுக்கு ஒரு துணை அரசை பின்பற்றுவதற்கு ஆதரவாக முழுமையான சுதந்திரத்திற்கான கோரிக்கைகளை MILF வாபஸ் பெற்றது. 2014 ஆண்டில் MILF மற்றும் அரசாங்கம் MILF படைகளை செயலிழக்க செய்வதற்கு ஈடாக 2016 ஆண்டுக்கு ஒரு முஸ்லிம் தன்னாட்சி நிறுவனத்தை அதன் பெயர் பாங்சமோரோ அமைக்கும் ஒரு நோக்கில் ஒரு அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. MILF அதன் துப்பாக்கிகளை அரசாங்கத்துடன் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3ஆம் தரப்பினரிடம் ஒப்படைக்க இருந்தது. 2015 ஆண்டில் அவர்கள் ஆயுத அகற்றல் செயல்முறைகளை தொடங்கினார்கள். 2021 ஆண்டில் 12,000 துருப்புக்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இருப்பினும் 2023 ஆண்டு நிலவரப்படி அவர்கள் இன்னமும் முழுமையாக ஆயுத குறைப்பு செய்யவில்லை. MILF இன்னமும் மிண்டானாவோவில் பெரும்பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது மற்றும் இன்னமும் பாங்சமோரோவுக்குள் செயற்பட்டு வருகின்றது. இருப்பினும் அவர்கள் பிலிப்பீன்ஸ் அரசாங்கத்துடன் சமாதானமாக உள்ளனர். ஓரளவு வெற்றிகரமான ஆயுத குறைப்பு மற்றும் அமைதி முயற்சி மட்டுமே நடந்துள்ளது.